பேச்சுவார்த்தை நடத்திய போதே இலங்கை அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டது என்பதுதான் உண்மை என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகள் என்பதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதை எல்லோரும் அறிவார்கள். விடுதலை புலிகள் போராட ஆரம்பித்தது அகிம்சை வழியில். எங்களுடைய பெரியவர்கள் மற்றும் எங்களுடைய தலைவர்கள் போராடி முடியாத நிலையில்தான் விடுதலை புலிகள் தோன்றினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். விடுதலை புலிகளை இப்போது பயங்கரவாதம் என்றெல்லாம் சொல்லிச் செல்லலாம். ஆனால் பயங்கரவாதம் என்றால் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியதே பிழை என்றுதான் சொல்ல வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் என்றால் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற வகையில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் விடுதலை புலிகளின் தாக்கம் இன்றும் மக்களிடம் இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், முன்னைய அரசாங்கங்கள் செய்த அட்டூழியங்கள். விடுதலை புலிகள் இருக்கும்போது மக்களின் காணிகள் பாதுகாக்கப்பட்டன. மக்கள் விவசாயம் செய்தார்கள். ஆனால் இப்போது காணிகள் சூறையாடப்படுகின்றன. இவ்வாறு இருக்கையில் மக்கள் எவ்வாறு விடுதலை புலிகளை மறப்பார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.